அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவேன் என்று சொன்ன மோடியை இன்று அரசியல் சாசனத்தை தூக்கி முத்தம் கொடுக்க வைத்தது திமுக தான் என்று MP ஆர் ராசா பேசியுள்ளார். இந்தியாவில் எத்தனையோ கலாச்சாரம் எல்லாத்தையும் கட்டி போட்டிருப்பது அம்பேத்கர் கொடுத்த, நேரு கொடுத்த, காந்தி கொடுத்த அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறிவேனார். ஆனால் இந்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில தான் நம்முடைய அன்பு தலைவர் பேசினார். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்களியுங்கள், இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள். ஆட்சியில் வரல, ஒரு 20 சீட் குறைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஆனா ஒரு வேடிக்கை பாத்தீங்கன்னா, எந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியும் சொன்னார மோடி, அந்த அரசியல் சட்டத்தை தூக்கி முட்டை யாரு நாங்கதான் முட்டை விட்டோம். நீ அரசியல் சட்டத்தை முட்டுவேன் என்று சொன்னாய். நீ முட்ட வேண்டிய அரசியல் சட்டத்தை முத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை உருவானது திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த மகத்தான இயக்கம். எனவே இதுவரை தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டை 2026 வழிநடத்த போகின்ற நம்முடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மோடியை இங்கிருந்து ரிமோட் செய்ய போறார். திமுக எந்திரிச்சா கட்சி. அப்படித்தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலத்தில் நடந்து கொண்டேன். இனியும் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களின் குரலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய குரலை, ஏன் இந்தியாவில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுடைய குரலை ஒலிக்கின்ற ஒரு குரலாக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய குரல் தலைவருடைய அனுமதியோடு நாடாளுமன்றத்தில் இருக்கும் என்கின்ற உறுதியை வழங்கி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.